நமஸ்காரம். ஒரு சந்தேகம், அதற்கு விடை பார்ப்போம். புண்ணிய கஷேத்திரம், புண்ணிய நதிகள், தீர்த்த யாத்திரை, இப்படி பலதும் சொல்லப்பட்டிருக்கின்றனவே. இந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் முக்தி கிடைக்கும். ராமன் பிறந்த பூமி அயோத்தியா, கண்ணன் பிறந்தது மதுரா. இதே போல் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள்னு சொல்லப்படுகின்றன. நாம பலரும் அங்க பலமுறை போய்விட்டு வந்திருக்கிறோம். அயோத்தியா யாத்திரை, மதுரா யாத்திரை, துவாரகைக்கு யாத்திரை. 15-20 வயசுலேருந்து போக ஆரம்பித்து இந்த இடங்களுக்கெல்லாம் 10 முறை சென்று வந்தவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன உடனடியாக முக்தி கிடைத்து விடுமா? கிடைக்காதென்றால் பின் எதற்கு நதியில் நீராட வேண்டும்? புண்ணிய நதி, கங்கையில் குளித்தால் மோட்சம் போகலாம், இதெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்படிலாம் நடப்பதாக தெரியவில்லையேன்னு தோன்றும். சொல்வதற்கு அது பொருள் அல்ல. நாம் முக்தி அடைவதற்கு பக்தி தான் வழி. ஞானம் முதிர்ந்த பக்தி. பக்தியாது அனன்யா சக்கியான்னு தான் கண்ணனே சொல்லுகிறார். முக்திக்கு பக்தி வழின்னு கொண்டால் அந்த பக்தியை கடைபிடிக்க, பக்தி செய்ய தடங்கல்களால நம்மிடம் நிறைய இருக்கின்றன. அங்க தடங்கள் எல்லாம் போயாக வேண்டும். அப்பதான் பக்தியே வரும். நானே ஏதோ நினைத்து பார்க்கிறேன், தியானிக்க பார்க்கிறேன், நாமங்களை சொல்ல பார்க்கிறேன், பூஜை செய்ய பார்க்கிறேன், ஒன்றும் பக்தி நிலைப்படுவதாக தெரியவில்லை. சொல்லிக்கொண்டே இருப்போம். அதை தொடங்க விடாமல் நம்மிடத்தில் தடங்கல்கள் உள்ளன. அது அனாதி காலமாக சேர்த்து வைத்த கர்மம். அதன் பாதிப்பு குறைந்தாக வேண்டும். ஏதோ ஒரு உடம்பு ஒருத்தருக்கு சரியில்லை, மருத்துவமனைக்கு செல்லுகிறார். ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டும். பண்ணால் சரியாகிவிடும். சாதாரணமா கண் ஆபரேஷனுக்கு, கேட்ராக்டுக்கு போறவர்களே சுகரை குறைத்துக் கொண்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். சுகர் குறைந்ததற்காக கண்ணு சரியாக போய்விடாது. அதற்கு கண்டிப்பா சர்ஜரி பண்ணியாகணும். ஆனா அது பண்ணுவதற்கு தடங்கள், அதை போக்கியாக வேண்டுமே. அதை போலத்தான் இங்கும் முக்திக்கு பக்தி தான் வழி. ஆனால் பக்திக்கு தடங்கலாக இருக்கும் அவை இப்ப சொன்ன எல்லாவற்றாலும் போகும். நாமங்களை சொல்லுவதாலோ, புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று நீராடுவதாலோ, புண்ணிய கஷேத்திரங்களில் இருப்பதாலோ, இதெல்லாம் ஒரு படிக்கட்டாக இருந்து நன்மை செய்யும். தீமைகளின் பாதிப்பை குறைக்கும். அப்புறம் அதற்குரிய நடவடிக்கையில் நாம் இறங்கலாம். பாபம் நீக்குதல்ங்கிறது ஒன்று. அது போகுமானால் பின்னர் தான் பக்தியில் முற்ற முடியும். அது முற்றத்தான் முக்தி கிட்டும். 10வது படித்து 12வது படித்து BA BSc முடித்துத்தானே MA MScக்கு போக வேண்டும். ஆனால் அப்படி படிப்படியாக சொல்லுவோமா? 10th பாஸ் பண்ணி விட்டான், அப்படியே எல்லாவற்றையும் வரிசையா சொல்ல மாட்டார்கள். இது முடிந்த உடனே இதோ போஸ்ட் கிராஜுவேஷன் பாஸ் பண்ணி விட்டான்னு சொல்லுவோம். ஆனா நடுவில் இருப்பதெல்லாம் செய்தால்தான் அது கிடைக்கும். ஆகவே இந்த சந்தேகம் வேண்டாம். தீர்த்த யாத்திரை முக்தி கொடுக்காது என்றால் எதற்கு போக வேண்டும்? கங்கையில் நீராடி எழுந்தவுடனே முக்தி கிட்டுமா? அப்படி என்றால் நித்தியப்படி குளித்துக் கொண்டிருக்கும் மீன்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அது கிடைக்காது. கங்கா மகாத்மியம் தெரிந்து, அது திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு புரிந்து அப்புறம் நீராட வேண்டும். அப்படி பண்ணாலும் நேர முக்தி கொடுக்காது. அதுக்கு தடங்கல்களாக இருக்கக்கூடியவை தான் போக்கும். தடங்கல் போக்குதல்
அதற்கப்புறம் ஆக்கப்பூர்வமாக சம்பாதித்தல். இது 2. ஒருத்தர் எழுந்திருந்து ஒரு வேலை செய்ய வேண்டும். வேலை செய்தால் கூலி கிடைக்கும். எழுந்திருப்பதற்கு சோம்பல் தடங்கலாக இருக்குமே, அந்த சோம்பலை போக்கினால்தான் வேலை செய்ய முடியும். அப்பதான் பணம் கிடைக்கும். அது எப்படி ஒரு சாதாரண விஷயத்திலோ அதை போல இது உயர்ந்த விஷயத்தில். அதனால் ஒரு புறத்தில் இவையெல்லாம் நேரே முக்தி கொடுக்காதுங்கிறது உண்மைதான். மற்றொரு புறத்தில் இவை இருந்தால்தான் படிப்படியாக முக்தி கிடைக்கும் என்பதும் உண்மைதான். முக்தி மட்டுமல்ல, இந்த லோகத்தில் நம்ம எதை வேண்டி போனாலும் தேசோயம் சர்வகாம துக்குன்னு சொல்லுவார்கள். இந்த க்ஷேத்திரங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் எத்தை நாம் மனத்தால் ஆசைப்படுகிறோமோ அதை உண்மையாக வேண்டினோமானால் கண்டிப்பா அதை கிடைக்க வைக்கும். எதே போல அதற்குரிய தடங்கல்களை நீக்கி கிடைக்க வைக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.